இந்த காணொளி எல்லாருக்கும் போய் சேரணுங்க. அட்லீஸ்ட் இதை பார்க்குறவங்க இது வரைக்கும் நான் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க நான் யாருக்குமே சொன்னதில்லை. ஆனால் இந்த அம்மா உணவகங்கள் இனி இதை மாதிரி செயல்படுவது போல் எப்பவும் செயல்பட வேண்டும். இந்த மாதிரி அம்மா உணவகங்கள் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இது மக்களை போய் சேர வேண்டும். சென்னையில் எடுத்துக்கோங்க, நீங்கள் மற்ற இடங்கள்லாம் கூட வேண்டாம். சென்னையில் ஒரு கூலி தொழிலாளி இருக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா மினிமம் ஒரு தோசையோ இட்லியோ எவ்வளோ எடுத்தாலும் மினிமம் 40லேருந்து 50 ரூபா குறைந்தபட்சம், இல்லை ஒரு 35 ரூபாவாவது இருக்கும். ஒரு ரோடு கடை சைடில் இருக்கின்ற ஒரு சின்ன கடையில் போய் வாங்கினார்னா கூட ஒரு 35லேருந்து 40 ரூபா ஒரு தோசை இருக்கும். மினிமம் ஒரு இட்லி 10 ரூபா விற்கிறாங்க, இதுக்கு குறைஞ்சி கிடையாது. இப்போ அம்மா உணவகத்தில் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்கும்போது இது எல்லா ஆட்சியிலையும் கொடுத்துட்டு இருந்தது தானே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நான் நேர்லேயே உள்ளே போய் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த காணொலியை போடுகின்றனுங்க. அந்த டேஸ்ட்டு உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கின்ற உணவகத்தை பற்றி நான் சொல்கிறேன். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் பாடினார். தனி ஒருவனுக்கு கொடுக்கின்ற உணவு அவ்வளோ ஒரு சிறப்பானது அப்படின்னு இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஒரு சிறப்பான செயலை இன்றைய விஜய் அரசு செய்து கொண்டிருக்கின்றது அப்படி என்பதில் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னாக்கா அம்மா உணவகம். ஜெயலலிதா அம்மா பீரியடில் ஆரம்பித்த அந்த அம்மா உணவகங்கள் அவங்க பீரியட்லேயே அவங்க இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு அப்புறமா திரும்ப அவங்க ஆட்சியே வரும்போதும் ஓரளவு இருந்தது. அடுத்து போன ஆட்சியில் அம்மா உணவகம்னு இருந்தது. ஆனால் அதில் எந்த ஒரு பெரிய உணவு தயாரிப்பது ஒரு சுவையோ இதுவோ இல்லாமல் இருந்ததாக மக்கள் குறை கூறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அரசு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அந்த அம்மா உணவகங்கள் பல அம்மா உணவகங்கள் நல்லா வேலை செய்கின்றன. சென்னையில் எடுத்துக்கோங்க, நீங்கள் மற்ற இடங்கள்லாம் கூட வேண்டாம். சென்னையில் ஒரு கூலி தொழிலாளி இருக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா மினிமம் ஒரு தோசையோ இட்லியோ எவ்வளோ எடுத்தாலும் மினிமம் 40லேருந்து 50 ரூபா குறைந்தபட்சம், இல்லை ஒரு 35 ரூபாவாவது இருக்கும். ஒரு ரோடு கடை சைடில் இருக்கின்ற ஒரு சின்ன கடையில் போய் வாங்கினார்னா கூட ஒரு 35லேருந்து 40 ரூபா ஒரு தோசை இருக்கும். மினிமம் ஒரு இட்லி 10 ரூபா விற்கிறாங்க, இதுக்கு குறைஞ்சி கிடையாது. இதுவே ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னாக்கா இல்லை ஒரு ஏ கிளாஸ் பி கிளாஸ் அப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கின்ற ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாக்கா 55 ரூபா 65 ரூபா ஆகும். அது மேல்தட்டு மக்கள், அதை பற்றி நான் சொல்லவில்லை. இந்த கூலி வாங்குகின்ற அடித்தட்டு மக்களுக்கு ஒரு உணவுன்னு சாப்பிட போனாக்கா ஒரு ப்ரெட்டு பன்னு வாங்கினா கூட 20 ரூபா 25 ரூபா 15 ரூபா குறைஞ்சி கிடையாது. அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களுடைய தேவையை அறிந்து இப்போ அம்மா உணவகத்தில் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. இதை நம்ம முதல்ல கூட இதை பற்றி ஒரு காணொலி போட்டிருக்கோம். இப்படி பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்கும்போது இது எல்லா ஆட்சியிலையும் கொடுத்துட்டு இருந்தது தானே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நான் நேர்லேயே உள்ளே போய் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த காணொலியை போடுகின்றனுங்க. அந்த டேஸ்ட்டு உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கின்ற உணவகத்தை பற்றி நான் சொல்கிறேன். வேறு இடத்துல இருக்கின்ற அம்மா உணவகங்களை பற்றி எனக்கு தெரியலை. ஆனால் சென்னையிலேயே இப்படி இம்ப்ரூவாக இருக்கும்போது மற்ற இடங்கள்லேயும் அம்மா உணவகம் இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா கூட இந்த மாதிரி சென்னையில் இருப்பதை போல் அந்த அம்மா உணவகங்கள் நன்றாக வேலை செய்தால், இதே மாதிரி உணவு ஏழைகளுக்கு கொடுத்தால் கண்டிப்பாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் முதலமைச்சராக விஜய் இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. முதல்லலாம் போனோம்னாக்கா அம்மா உணவும்னாக்கா அது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருக்கும். எதுவுமே ஒழுங்காக இருக்காது, சுண்ணாம்பு அடிச்சிருக்க மாட்டாங்க, பாத்திர பண்டம்லாம் அந்த மாதிரி கிடக்கும், ஒழுங்கான ஒரு நீட்னஸே இருக்காது. ஆனால் இப்போ போய் பார்த்தோம்னாக்கா அம்மா உணவகத்தில் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க, பாத்திரம்லாம் நல்லா கழுவி அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த டைல்ஸ் போட்ட அந்த குக் பண்ணுற அந்த இடம் இருக்குது பாருங்கள், ஆனால் ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணி சமையல் செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பை
ஒரு தொழிலாளி போய் ஒரு 10 ரூபாய்க்கு வயிறார சாப்பிட முடியுது, அதுவும் இந்த காலத்தில் இப்போ விற்கின்ற விலைவாசியில் இந்த மாதிரி சாப்பிட முடியுதுன்னா அதை விட ஒரு அமிர்தம் அந்த தொழிலாளிக்கு இருக்க முடியாது. ஸோ இந்த அம்மா உணவகங்கள் இதே போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற இந்த அம்மா உணவகங்கள் இதே மாதிரி செயல்பட்டு வந்தால் ஏழைகள் அந்த உணவுக்காக செலவு பண்ணுகின்ற அந்த காசு, ஒரு சின்ன குடும்பத்தில் இருந்து அவங்க செலவு பண்ணால் கூட அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், கேஸ் வாங்கணும், இவ்வளவும் செலவு பண்ணி அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு 3 வேலைக்காக வருகின்ற ஒரு பைசான்னு பண்ணால் குறைந்தபட்சம் ஒரு 500லேருந்து 1000 ரூபாவது செலவாகும் ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் இது ஒரு 300 ரூபாய்க்குள்ளே ஒரு நாளைக்கான செலவு அவர்களுக்கு அடங்கிவிடும். அப்படின்னும் போது இந்த மாதிரி ஏழைகளின் வாழ்வு கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் சேமிப்பு கிடைக்கும் இல்லையா? அந்த சேமிப்பை வச்சு அவங்க தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை கொஞ்சம் பெருக்கிக் கொள்வதற்கு, தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பெருக்கிக் கொள்வதற்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும். இந்த காணொளி எல்லாருக்கும் போய் சேரணுங்க. அட்லீஸ்ட் இதை பார்க்குறவங்க இதற்கு நான் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நான் யாருக்குமே சொன்னதில்லை. ஆனால் இந்த அம்மா உணவகங்கள் இனி இதை மாதிரி செயல்படுவது போல் எப்பவும் செயல்பட வேண்டும். இந்த மாதிரி அம்மா உணவகங்கள் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்படின்னாக்கா இது மக்களை போய் சேர வேண்டும். இந்த மாதிரி நல்ல உணவு கிடைக்குது அப்படின்னு ஏழைகளுக்கு தெரிஞ்சாக்கா அதில் போய் சாப்பிட்றவங்களுடைய வாழ்வு கண்டிப்பாக முன்னேறும் என்று கூறி இந்த காணொளி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.